hello friends, welcome back to my channel. Innaiku So நான் பேசுறது எவ்வளவு கேக்குதுன்னு தெரியல. செம்ம மழை. சென்னையில இவ்ளோ நாள் அப்புறம் மழை வருதுன்னு சந்தோஷப்படவா இல்ல இந்த மழைனால யாருக்கு என்ன ஆக போகுது அப்படி நினைச்சு ஃபீல் பண்ணவா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம். ஏன்னா நம்ம இந்த வீட்டுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ மழை வருது. இங்கவே பாத்தீங்கன்னா ஆக்சுவலி சொல்லணும்னா அம்பத்தூர் வந்து கொஞ்சம் சேஃபான ஏரியா. எல்லா வருஷமும் மழை வந்தாலும் ஓரளவுக்கு சேஃபா இருக்கும் மற்ற ஏரியாஸ் கம்பேர் பண்ணும்போது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பின்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு, மரம்லாம் விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா இப்போ இந்த கார்டனுமே ஏன்னா பின்னாடி கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கும் இந்த இடம். இதை விட பின்னாடி வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளட்டடுன்னு தான் சொல்லலாம், அந்த அளவுக்கு தண்ணி ஏறிடுச்சு. இப்போ ஒரே நல்ல விஷயம் என்னன்னா ரோடு வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோப்பாக தான் இருக்கு. ஸோ இங்கே வந்து அந்த அளவுக்கு தண்ணி தேங்காது. பட் அந்த ரோடும் இந்த ரோடும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து ட்ரெயின் ஆகாது. அப்போ வந்து மேபி தெரியல, இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே வந்துடுமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ராம் என்ன சொன்னாங்க, நம்ம அங்கே போயிடலாம் அப்படி சொன்னாங்க. பட் இப்போ இந்த மழை விடுற வரைக்கும் நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது, இருந்து பார்ப்போம். தெரியலல்ல, நமக்கே இப்படின்னா மற்ற ஏரியாலாம் எல்லாரும் சேஃபா இருக்கீங்கன்னு நம்புறோம். ஆக்சுவலா இந்த மழைக்கு கண்டிப்பா வேலைச்சேரி அந்த சைட்லாம் வந்து தண்ணி நிறைய ஆயிடும். இங்கெல்லாம் சாம்பரம் வந்து ரெஸ்கியூ டீம் எல்லாம் மோஸ்ட்லி ரெடியா வச்சிருக்காங்க எல்லாரும் நிறைய அலர்ட் கொடுத்துட்டாங்க, எப்படி சேஃப்டி மெஷர்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. தண்ணி வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆரஞ்சு அலர்ட் எப்படின்னா அப்ப ரெட் அலர்ட். ஆமா, நாளான்னைக்கு தான் ரெட் அலர்ட். இன்னைக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட். ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவ் விட்டுருந்தாங்க. நல்ல வேலை முடிஞ்ச அளவு இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களும் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் நல்லா இருக்கும். ஆஃபீஸ் போகிறத தவிர்க்கலாம். நமக்கு வந்து இங்கே பக்கத்துலேயே அந்த ஏரி இருக்குல்ல, புழல் ஏரி, அது ஃபுல்லாச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை. ஆக்சுவலி நாங்கள் டெய்லி அந்த சைட் வந்து ரவுண்ட்ஸ் போவோம். அப்படியே வத்தி அந்த லேண்ட் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு நம்ம போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்க்குறோம், கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு மழை விடாமல் பெஞ்சிட்டே இருக்கு. நைட்டில் ஆரம்பிச்சது, இன்னும் விடவே இல்லை. பார்ப்போம். இப்போ எங்கே அப்படின்னு பார்த்தா செம்ம மழை பெய்யுது இங்கே. ஒரே ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்ட்டு லுங்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டோம். சம்ப் ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்போது எதுக்கு லுங்கி அப்படின்னா பூச்சி எதுவும் உள்ளே போகாது, தவளைக்காலாம் உள்ளே போகாது. பட் தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி உள்ளே போயிடும். ஸோ அதுக்காக வச்சு சப்போர்ட் வச்சுருக்கேன். எவ்வளோ தண்ணி ஃபில் ஆகுதோ ஃபில் ஆகுதுமே சம்பில். இங்கே மழை தண்ணி எவ்வளோ தேங்கிடுச்சு பாருங்கள். தோட்டம் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக தண்ணி தேங்கி தான் நிற்கிது. நம்ம இங்கேயும் பார்ப்போம், இந்த இடத்துலலாம் கொஞ்சம் செடிலாம் சாஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப ஃபுல்லாகவே ஆயிடுச்சு இந்த இடமும். தண்ணி வெளியில் எக்ஸிட் ஆகிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்குது. ஸோ என்ன ஆகுன்றதை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன். இங்கே போகன்வில்ல வந்து சாஞ்சிருச்சு. வெளியில் சும்மா போய் திறந்து பார்த்தேன். இங்கே பாருங்க தண்ணி ஃபுல்லாக இந்த சைட்லேருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி போயிட்டே தான் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து தண்ணி வழிஞ்சிட்டே தான் இருக்குது. இந்த சைட்லேருந்து வருது. என்ன மேடம்?
எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ இருக்கும்னு. பயம் ஒரு மாதிரி அங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது இப்படி ரிவர் மாதிரி ஓடுதுன்னு. வெளியில வந்து பார்த்தா ஆனால் எல்லாரும் பாவம் வெளியில தான் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே அந்த இதுவெல்லாம் இருக்கும், கீழே ட்ரைனேஜ் இருக்கும், அந்த லைன்லாம் ஃபுல்லாகி அப்படியே போகுது லைன். இங்கே யாராவது வந்தால் கூட அவ்வளோ ரிஸ்க்கு. ஆனால் ஒரே நல்ல விஷயம் எங்கன்னா அங்கே ஏதோ ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு, அங்கே தான் புழல் ஏரி இருக்கு. ஸோ அது ஃபுல்லாகிட்டு நிற்க முடியலனா தான் எல்லாருமே இங்கே தான் நிற்கிறாங்க. ஆமாம், சரி ஓகே போகலாம் வா. வெளில வந்துட்டாலாம் என்ன? இல்லை இல்லை பயமாக இருக்குல்ல. சரி டவலில் ஈரம் பண்ண வேண்டாம், உள்ளே போகலாம் வா. நாங்கள் வந்து துணி எல்லாம் இப்போ உள்ளே தான் காய போட்டு வச்சுருக்கோம். என்ன ஆகும் அப்படின்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இன்கேஸ் தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா நாங்கள் இதுக்கு மேலே ஏறி உட்காந்துப்போம், அப்படி தானே? இல்லை ஆக்சுவலி என்ன யோசிச்சோன்னா ரொம்ப ஃபுல்லாகிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா திங்ஸையுமே இது மேலே வச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். அதனால முடிஞ்ச அளவு இந்த கீழே இருந்ததெல்லாம் அப்படி அப்படியே மேலே வச்சுட்டு இருந்தோம், துணியெல்லாம் காய. ஆனால் எப்படி நீ ரொம்ப ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் எப்படி நீ வெளில போவ? ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுவியே. ஃபுல்லாதுன்னா நமக்கு தெரியும்ல வெளியில வந்து போல தண்ணி அப்பவே அப்படின்னு நினைச்சேன். இப்போவே வந்து தண்ணி போதில்ல, இப்போவே முட்டிக்கு மேலே இருக்குது தண்ணி அங்கே மெயின் ரோட்டில். கரெக்ட், அதான். ஆனால் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வெளில போய் பார்த்தோம், வெளியில வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆறு மாதிரி ஓடுறத வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நிஜமாவே அங்க போய் நின்றா அந்த பீச்லலாம் அந்த இழுக்கும்ல அந்த ஃபோர்ஸ் இருக்கு. ஆமா, நான் உள்ள தண்ணிக்குள்ள இறங்கி அப்படி போயிட்டு வந்தேன். அந்த ரோட்லலாம் வந்து அவ்வளோ தண்ணி இருக்கு. ஆனா என்னன்னா இங்க இருக்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பயப்படவே பயப்படாதீங்க, ஒரு 10 நிமிஷம் மழை இருந்துச்சுன்னா எல்லாமே ட்ரெயின் ஆயிடும்னு சொல்றாங்க. அவங்க வந்து எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான். பட் ஒன்லி திங் எவ்ரி இயர் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஒருவேளை ட்ரெயின் ஆகாம அங்கேயும் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் வந்துடும், அப்போ பிரச்சனை. ஆனா பிளஸ் இப்போ வந்து அது ரெட் அலர்ட் வேற சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போதான் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் பார்த்தோம். இப்போ ரெட் அலர்ட்டும் இருக்கு, இன்னும் மழை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா இப்போ பக்கத்து வீட்டில் இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக தண்ணி தேங்கிருச்சு. அண்ட் இந்த வீடு ரொம்ப மோசம். இங்கேருந்து தெரியுதான்னு பார்ப்போமா? இந்த வீட்டில் உள்ள தண்ணி இருக்குது தெரியுதா? இந்த இடத்துலலாம் தண்ணி பாருங்கள். சிலிண்டர் வந்து மிதந்து தான் இருக்கா இல்லை இது மாதிரி தூக்கி வச்சுருக்காங்களான்னு தெரில. ஸோ அந்த வீட்டிலலாம் தண்ணி இருக்குது. டைம் 1:30 மணி ஆகுது. ஓகே, அதனால லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்டே சாப்பாடு செஞ்சுட்டோம். மிளகு போட்டு நல்லா காரசாரமாக ரசம் வச்சுட்டு இருக்கேன். ஓகே, ரசம் காரம்னா பெப்பர் காரம் தான், அது ஒன்றும் இல்லை. முடிஞ்சளவு நேற்றுக்கு ஓரளவுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணுமோ வாங்கி வச்சுட்டேன். ஆனால் நான் வந்து நைட்டு தான் போனேன், ஒரு 8 o'clock இருக்கும். முக்கியமாக முட்டையும் பாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனா அப்பவே பார்த்தனா கடையில ஃபுல்லா எல்லாமே காலி. கடையிலலாம் சொல்றாங்க சூறையாடிட்டாங்க எல்லாருமே. வந்து நியூஸ்ல என்ன சொன்னாங்கன்னு தெரியலமா, எல்லாமே காலி அப்படின்னு. பிரெட் பாக்கெட் எதுலயுமே இல்லை அப்படிலாம் இருந்துச்சு. பட் நமக்கு தேவைக்கு அரிசி எல்லாம் இருக்கு, காய் இருக்கு, அதனால எதுனாலுமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. பால் மட்டும் ஒரு 2 பாக்கெட் வாங்கி வந்து வச்சுட்டேன். முட்டையும் ஒரு 20 வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம இது மாதிரி சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறத வச்சு, நம்ம கோவிட் டைம் அப்படிதானே இருந்தோம்ல, என்ன கிடைக்குதோ நல்லதா சூப்பரா கிடைச்சாலும் அன்னைக்கு அதை வச்சு ஓட்டிடுறது, எதுவுமே இல்லைனாலும் வீட்டில் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்றது. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஓவர் கம் பண்ணலாம் இதையும். இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து வேளச்சேரி சைட்லாம் இப்போ தண்ணி கண்டிப்பாக ரொம்பவே ரைஸ் ஆகிருக்கும். ஏன்னா இங்கே இப்படி வேகமாக ஓடுது இந்த இடத்துல. இது வந்து ஒரு நீரோட்டம் இருக்கிற இடம் அப்படின்றாங்க. அதனால் கொஞ்சம் அப்படியே இறங்கி போயிடுது. பட் அங்கெல்லாம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். தரமணிலாம் இந்த டைம்லாம் நமக்கு அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லாரும் சேஃபாக இருங்க. டாடி இப்போ டாக்ஸ் எல்லாம் வீட்டுக்கிட்ட வந்துருச்சான்னு பாருங்க. ஆக்சுவலி ஒரு 3 கவு வந்துச்சு, பாவமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்லோப்பில் வந்து கொஞ்சம் பவுச் எல்லாமே 3 பவு வந்தது. நம்ம ஸ்லோப்பில் வந்து தண்ணி இல்லை, 2 இல்லை 3 பவு வந்துச்சு. 3 பவு அந்த ஸ்லோப்பில் வந்து தண்ணி இல்லை. சரி அங்கே நிற்க வைக்கலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அது ஆப்வியஸ்லி பயந்துச்சா. சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருந்த கொஞ்சம் பனானாஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அப்போ வந்துடும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அழகாக ஏறிச்சு 3. ஆனால் பனானா சாப்பிட்டு அந்த இதுலேயும் ஓடிடுச்சுராம். இழுக்கும் போது என்ன தெரியுமா பண்ணுச்சு, வேகமாக ஓடிச்சு. இழுக்கும் போதா அந்த இழுக்குதுல்ல தண்ணி, ஸோ அவங்களுக்கும் இழுத்துருக்கும். அப்போ குடுகுடுன்னு ஓடிடுச்சு. தெரியல எங்கே போய் நிற்கும்னு தெரிலல. கடை அந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் ஏறி நின்றுக்கும். இங்கேயே நின்றுருக்கலாம். பவுவா? பவு என்ன தரும் பாப்பாக்கு? எத்தனை கவு இருந்துச்சு சொல்லு? 2 இல்லை 3. சொல்லு எத்தனை கவு இருந்துச்சு? எத்தனை கவு இருந்துச்சு? 3 பவு இருந்துச்சா?
இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் அஜய் வந்து மீன் பிடிச்சி வச்சுருக்கான். ஸோ டின்ட்டுக்கு வந்து பார்க்கணுன்னா ஸோ எல்லோரும் போவோம். இந்த மழையிலையும் சொமேட்டோ டெலிவரி பண்ணுறாங்க பாரு. ஆமாம்ல. ஈவி லைனுக்கு போகிறாங்க பாரு ஒர்க் பண்ணுறதுக்கு. பவர் கட் பண்ணி விட்டு போகிறாங்க எல்லா இடமும். அஜய் எங்கே இருக்கு அஜய்? ஓ ஓடிடுச்சா? பார்ப்போம் தாங்க நீர் ஓரமாக நான் கையிலே வச்சிடலாம்டி. அது ஓரமாக வந்து அது எதிர்த்து தான் போகும். அது தண்ணி எதிர்த்து. கூப்பிடு. எடுத்துட்டு வந்துடான். பக்கெட்டே எடுத்துட்டு வந்துட்டான். இவ்வளவு பெருசு பிடிச்சியடா? நான் பிடிக்கல, அப்பா பிடிச்சது. 2 கிராப் ஒரு ஃபிஷ். இப்போ நான் கிணத்துல விட்டுருவியா? இதுக்கு மேலே வச்சுட்டு தங்கச்சிலாம் பிடிக்கணும் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் விட்டுருவேன். நல்லா இருக்கு. வச்சுட்டு வா. யாரு? ஆமாம். சாய் இங்க தான் வரான்டா. மேலே ஏறு. 2 பேரும் ஒரே கோடையில் நில்லுங்க. இல்லை அங்க சாய் ஊருக்கு போயிட்டான். அங்க ஆமா உள்ளே வந்துருச்சா? நீ வா. நீ கொடை எடுத்துட்டு வர வேண்டியதாண்டா அஜய். வா நில்லு. கொடையில் நில்லு. உள்ள நில்லு. நல்ல உள்ள நில்லு. எங்க சிக்கு எங்க தெரியவே இல்லையே. சிக்கு வா. அவனுக்கு மழையில நிக்க ஒரு மாதிரி இருக்கு. அதனால தண்ணி பட்டாவே டென்ஷன் ஆயிடும். நம்மால் தான். வாங்க. ஏய் கையில வாங்கிக்கடா. அப்படியே வாங்கிக்கடா. அது ஒன்றும் இல்லைடா. நீ தூக்கி போட்டுருவேன். அப்படியே கொசு கடிக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை. கொசு கடிக்கிற ரணகலத்துலயும் ஒரு குதூகலங்கிற மாதிரி நாங்க குட்டீஸோட சேர்ந்து இங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஆக்சுவலி அதோட சீரியஸ்னஸ் தெரியாதுல்ல. அவங்களுக்கு வந்து இது சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல. நாங்களும் சின்ன வயசுல இப்படிதான். இன்னும் கப்பல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு அப்புறம் விடணும். மழை விடணும். கேட்கல போட்டு செஞ்சு விடுறது. ஜாலியா விளையாடுறது அப்படிதான் இருக்கும். குட்டீஸ் அப்படிதான் விளையாடிட்டு இருக்காங்க. சரி இப்போ நானும் டின்ட்டு சாய் அஜய் 4 பேரை வந்து போயிட்டுருக்கோம். சிக்குவை கூப்பிட்டு சுனி பின்னாடி வந்துட்டுருக்கா. இந்த மெயின் ரோட்டில் வந்து நிறையா தண்ணி இருக்குது ஆக்சுவலாக. இங்கெல்லாம் பாருங்கள். இங்கே வந்து அப்படியே ஓடி போய் மெயின் ரோட்டில் ஜாயின் ஆகி மெயின் ரோட்டில் வந்து அப்படியே ஏரிக்கு தான் போகுது. அவர் போகிறாரா? இங்கே ஃபுல்லாக தண்ணி தான். அப்போதே வந்து பார்த்தோட இப்போ கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது. அப்போ அதிகமாக இருந்துச்சு. இந்த படிக்கட்டுலாம் தெரில. அப்போ இந்த படிக்கட்டு ஹைட்டுக்கு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு படிக்கட்டு ஹைட் இருந்துச்சு. இப்போ கம்மியாயிருக்குடி. அப்படியே போது பாருங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எல்லா இடத்துலையும் வந்து அப்படியே இறங்கிடும். ஃபுல்லாக ஏறிதான். ரைட் எங்கே திரும்பினாலும் ஏறிதான். ஸோ அதனால் ரைட் அப்படி எப்படி ஏறி போகுது. சுனி டின்ட்டு நீ அவன் கூட இல்லை, அம்மா கூட இல்லை, கூட இல்லை. அழகா போகுதுப்பா தண்ணி. எங்கடா போச்சு தண்ணி? அது போயிடும். சைலன்சர் மேலே தான் இருக்குது.
எல்லாரும் ஆனால் தைரியமாக ஓட்டு போகிறாங்க. ஏன்னா நிறுத்தினா அவுட்டு, வண்டி காலி, உள்ளே ஏறிடும் தண்ணி. ஓகே, இங்கே வந்து பாம்பு வந்துருச்சு இந்த தண்ணியில். அப்படியே இவங்க வந்து அடித்து போட்டுட்டாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து. இது பாருங்கள், இன்னும் உயிர் இருக்குது அதுக்கு. அப்போ எப்படி வாய் திறந்துருக்காது? டைம் வந்து 7 o'clock ஆகுது. ஈவினிங் ஒரு 5:30லேருந்து 6 வரைக்கும் நினைக்கிறேன், 6 or 6:30 வரைக்கும் மழை கொஞ்சம் கம்மியாச்சு. ஃபார்ச்சுனேட்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்ஸ் கிரேஸ், அந்த ஒரு 1 hour வந்து மழை கம்மியானதில் எல்லா தண்ணியும் வத்திருச்சு. ஸோ எங்களுக்கே பயங்கர ஷாக்கு. ஏன்னா கார்டன்லலாம் அவ்வளோ தண்ணி இருந்துச்சு, எல்லாமே வந்து அந்த கிரவுண்ட் வந்து உறிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திரும்பவும் மழை வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரெட் அலர்ட்டும் பண்ணிட்டாங்க, நைட் ஃபுல்லாகவே மழை வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு மழை செட்டில் ஆகிடுச்சுன்னா எல்லாமே ட்ரெயின் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் டேவும் இப்படி தான் அப்படியே போச்சு. வெளியில் வந்து பயந்து பார்த்து அப்படி போச்சு. எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நடுவில் நியூஸ் பார்த்துட்டே இருந்தோம். இது வரைக்கும் எதுவுமே பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடக்கலை, அது மாதிரி தான் பார்த்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பி அதை பார்த்ததுமே. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. நாங்களும் வந்து டின்னர் செஞ்சுட்டோம். சிக்குக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கேன். கொஞ்சம் சிக்கன் 65 மேரினேட் பண்ணது இருந்துச்சு. சரி, நைட்டுக்கு வந்து அதை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன், நம்ம ரசத்தோடு சாப்பிடலாம் அப்படின்னு. இது என்னது பாப்பாக்கு அங்கே எங்கே இருக்கு? என்னது பாப்பாக்கா? அது பாப்பாக்கா? அம்மா சாப்பிட்டுமா? அது அம்மா எடுத்துட்டுமா? அப்பா கொடுத்துடலாமா? ஓகே. ஸோ சிக்குக்கு வந்து சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும். நைட் வந்து சாப்பாடு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம், அதனால மோஸ்ட்லி சப்பாத்தி கொடுத்துட்றது. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். எவ்வளோ உஷாரு பாருங்களா, அந்த க்ளோசிங் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு பாய் சொல்ல போகிறான் அப்படின்னு. இல்லை